friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட்ல கம்மியான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதிகமா எப்படி லாபம் எடுக்கிறது சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன வழி நம்ம வந்து மிஸ்டர் ஷேர் மார்க்கெட் நிபுணர் ரவியுடன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரவி வணக்கம். ரவி வணக்கம். ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள டிஃபரெண்ட் என்ன? ட்ரேடிங்ன்றது ரெண்டு ட்ரேடிங் இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்ன்றது என்னன்னா நமக்கு பாயில ஒரு 9.25 கிட்ட ஒரு ஷேர் வாங்குவோம், ஒரு 3.25 கிட்ட நம்ம ஸ்பைர் ஆஃப் பண்ணுவோம். அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது என்னன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஷேர்ஸை வாங்குவோம், வாங்கிட்டு ஒரு 2 to 3 மந்த் அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் வர வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுவோம். மினிமம் ஒரு 3 மந்த் ஹோல்டு பண்றதா ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்ன்றது அன்னைக்கே நம்ம பொசிஷன் ஸ்பைர் ஆஃப் பண்றது. ஸ்விங் ட்ரேடிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 மந்த் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்றது நம்ம பொசிஷன். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங். செகண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரெண்டு வகையா நம்ம பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது என்னன்னா நம்ம மாசம் ஒரு ஷேரை வந்து அக்குமுலேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசின்னு ஒரு ஷேர் இருக்குன்னா அதை மாசம் ஒரு குறிப்பிட்ட டேட்ல நம்ம வாங்குறது. அது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்துடும். இன்னொரு செகண்ட் வகை என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு 30% 40% உழுது இல்லையா? கொரோனா கிராஷ்ல விழுந்தது இல்லையா? அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சர்டைன் பீரியட் ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். பிகினருக்கு எது ஈஸியா இருக்கும்? பிகினர்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஏன் மக்களுக்கு இன்னும் பயம் போல? பயம் போலன்றதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்கு என்ன கேட்டா. ஏன்னா நாலேஜ் இல்லாம இதுல உள்ள வந்துடுறாங்க. நாலேஜ் இல்லாம உள்ள வந்துட்டு அவங்களோட கேபிட்டல்ஸ் எல்லாமே ஒரே ட்ரேட்ல வச்சு பண்றது அது கேம்பிளிங் மாதிரி ஆயிடுது. ஸோ சர்டைன் பீரியட்ல அவங்களால மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் மார்க்கெட் இவங்கள பார்த்து என்ன பண்றாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்றாங்க ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங், அது மாதிரி காசு போட்டா கிடைக்காது. ஸோ இது மாதிரி வர நான் வந்து ப்ரொபகண்டா பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மக்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அடிப்படை நாலேஜ் இல்லாம உள்ள வரது தான் அது முதல் காரணமே. பேசிக் மினிமம் நாலேஜ் தான் உங்களுக்கு தெரியும். ஆமா, மினிமம் நாலேஜ். தட் இஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இருக்கு. டெக்னிக்கல் அனலைசிஸ் என்னன்றது கத்துக்கணும், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் என்னன்றது கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்ட பிறகு தான் நம்ம ட்ரேடோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணணும். அப்படி இல்லாம வந்துனா இல்ல கண்டிப்பா லாசஸ் வரது நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரேடிங் பண்றதுக்கு மினிமம் என்ன பண்ணணும்? அவங்க ட்ரேடிங் பண்றவங்களுக்கு மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னா பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. பிளஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு 15 டாபிக்ஸ் நம்ம சொல்லி தருவோம். இது எப்போ பை பண்ணணும், ஒரு ஷேர் எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், எப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளவு தூரம் வரைக்கும் டார்கெட் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ்ல நம்ம சொல்லி தருவோம். சரி, இப்போ எனக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க. எஸ், நம்ம கண்டிப்பா ஒரு டாபிக் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம உங்களுக்கு காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டெக்னிக்கல் அனலைசிஸ்ல ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டாபிக் பத்தி இப்போ பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கும், ஆர்த்தியா பிர்லா ஃபேஷன் ஸ்கிரிப்டில் இருக்கும், டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் எப்பப்போ இந்த இடத்துக்கு வருதோ, டச் பண்ணும்போது வருதோ, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் நம்ம கிடைக்குது. அதே மாதிரி தான் செகண்ட் டைம் இங்கே வாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம கிடச்சிருக்கு. ஸோ நார்மலாக அந்த ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சாலே ஒரு டைமும் நம்ம கரெக்டாக ஃப்ரேமில் ஃபிட் பண்ணாலே நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எப்பவுமே இதில் வச்சுக்கணும், அந்த என்ட்ரி ஆகிற கேண்டில் கீழே வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இதுலேயே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ட்ரேடிங் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல 3rd காலம்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எவ்வளோ ரீட்ரேஸ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மேலே ஏறி இருக்கு, மறுபடியும் இவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்ட பிறகு தான் அடுத்த மூவ் வந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை நம்ம எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறுபடியும் போங்க, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அந்த கீழே இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஹையர் ஹையில் ஒரு வைங்க, ஹையர் லோவில் ஒன்று ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ ரூபா பொட்டன்ஷியல் இருக்குன்னா 279, தட் இஸ் ரவுண்ட் நம்பராக பார்த்தீங்கன்னா 280 rupees வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ட்ரெண்ட் லைன் 1, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் 2, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது 3. ஸோ இந்த 3மே பேசிக்காக நாங்கள் எடுக்கிறது. அதில் உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம இதில் பார்த்தோம். எஃப்டி ரிட்டர்னோட அதிகமாக இதில் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இதுக்கு எப்படி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்காக நம்ம இது சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்கு, ஆர்ஐசி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு 12% டிவிடெண்ட் எழுதி தராங்க. பிளஸ் உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஒரு 20% ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 32% உங்களால லாபம் ஈட்ட முடியும் இந்த மாதிரி ஷேர்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ எஃப்இ ரிட்டர்னோட கண்டிப்பா அதில் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். டெக்னிக்கல் அனலைசிஸை எத்தனை நாள் நம்ம கத்துக்கலாம்? டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1 மந்த்க்குள்ள நீங்க கத்துக்கலாம். 1 மந்த்ல நீங்க கத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா நாங்க சொல்லி தரோம். இது வந்து டோட்டலா 15 டாபிக்ஸ் இருக்கு. 15 டாபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான மெத்தட்ல தமிழ்ல உங்களுக்கு சொல்லி தரும். ஸோ இதை நீங்க கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டவுட் கிளியரிங்கா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பேக் அண்ட் சப்போர்ட் எங்க டீம் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர் சார். பேசிக்கா இருக்கவங்களுக்கு இது ஈஸியா கத்துக்க முடியுமா? கண்டிப்பா இது பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. நீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் கத்துக்க மத்த எதுவுமே தேவை கிடையாது. ஓகே சார். ரொம்ப அழகா வந்து பங்குச்சந்தை கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இதுக்கு மேல அடுத்தடுத்த பிரீஃபான கேள்விகளுக்கு நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ் கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் பத்தி இன்னும் பிரீஃபா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் நம்ம கண்டிப்பா பண்றோம். அதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.